சூடுபடுத்தப்பட்ட ரீஹீட்டட் ஆயிலிருந்து வந்துச்சுன்னா ஃபேட் டெபாசிட் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். ரீஹீட்டட் ஆயில், நீங்கள் பயன்படுத்திய ஆயிலை, உணவுக்காக தயார்படுத்துவதற்கு பயன்படுத்த ஆயிலை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி வேறு பொருட்களை உண்பதற்கு பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஏற்கனவே சூடுபடுத்தப்பட்ட ஆயிலிருந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸோ இல்லை வேறு சில கார்சினோஜனோ அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடும். இப்படி வரக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்கள் உடம்புல வந்து பல்வேறு விதமான தொந்தரவுகளையும் நோய்களையும் உண்டு பண்ணலாம். எடுத்துக்காட்டாக எடுத்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அடிக்கடி அசிடிட்டி மாதிரி வரலாம், இல்லாட்டி த்ரோட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், இல்லாட்டி இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். சம்டைம்ஸ் இது உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனோ அத்ரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய உடம்புல வந்து ரத்த நாளங்களில் போய் ஃபேட் டெபாசிட் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ இது இப்படி தொடர்ச்சியாக சில தொந்தரவுகள் வரோடு சேர்ந்து சில ஆயில் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டிஹைடுன்னு சொல்லலாம். இது எல்லாமே ரிலீஸ் ஆச்சுன்னா இது எல்லாமே ஒரு கார்சினோஜன், கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் அந்த சூடுபடுத்தப்பட்ட ரீஹீட்டட் ஆயிலிருந்து வந்துச்சுன்னா கட்டாயம் கேன்சர் உருவாகுவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். பழைய ஆயிலை, அதாவது பயன்படுத்திய உணவு ஆயிலை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக். அதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஃபில்டரிங் ப்ராடக்ட். அதுவும் ஒரு கெமிக்கல் தான், ஒரு வேதிப்பொருள் தான். ஆனால் அது என்ன பண்ணுன்னா, ஒரு ஆயிலில் இருக்கக்கூடிய கெட்ட வாடை, அதனுடைய கலர், அதில் இந்த ஆயிலில் கலரிங் ஏஜென்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணும். அதே மாதிரி அதுக்குள்ளார அந்த ஆயிலில் போலார் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எல்லாமே ஃபில்டர் பண்ணுறதுக்காக. பொதுவாக பார்த்திங்கன்னா பயன்படுத்திய ஆயில் இருக்கக்கூடிய டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மெக்னீசியம் சிலிகேட் சிந்தட்டிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதனுடைய அளவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயன்படுத்துனீங்கன்னா அந்த மெக்னீசியம் சிலிகேட் சிந்திகேட் என்ன பண்ணும் அப்படின்னா, மெக்னீசியம் உங்கள் உடம்புல அதிகமாகும். மெக்னீசியம் உடம்புல அதிகமாகும் பொழுது அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். பிளாடர் ஸ்டோனோ கேல் ஸ்டோனோ ஃபார்ம் ஆகலாம். இந்த பிளாடர் ஸ்டோனும் கேல் ஸ்டோனும் ரொம்ப நாள் அடைவில் இருந்துச்சு, நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதை நீங்கள் உடனடியாக சரி பண்ணலைன்னா அது ஒரு ப்ரீ கேன்சரஸ் ஆர் ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷனையும் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, நம்ம ரீஹீட் ஆர் திரும்ப திரும்ப சூடுபடுத்தப்பட்ட ஆயிலை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். ஒன்று, அப்படி ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல உணவுப் பொருட்களை வாங்குவதும் உண்பதும் தவிர்த்துக்கிறது, அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அறிவுரை சொல்லுவதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்ன மாதிரினா, உங்களுக்கு உடல் உழைப்பு, உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதோடு இல்லாமல் உங்களுடைய குடும்ப சூழலையும் நோய்வாய்ப்பட வச்சிரும். ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாருமே சாப்பிடும் பொழுது எல்லாருக்குமே நோய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாருக்குமே நோய் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்துடைய முழுமையாக பொருளாதார சூழ்நிலை அடிபட்டுவிடும். அதோடு இல்லாமல் இது ரொம்ப நாள் இதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சராக வர்றதுக்கு உண்டான சில வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் இந்த மெக்னீசியம் சிந்தட்டிக் சிலிகேட் அப்படிங்கிறது நம்ம ஆன்டாசிட்லலாம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை பெரும்பாலான மக்கள் நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்டையுமே கேட்காம, யாருடைய டாக்டரோட அறிவுரையும் இல்லாமல் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டோனாகவும் ஃபார்ம் ஆகலாம். அந்த ஸ்டோன் பிற்காலத்தில் உங்களுக்கு உடலில் கேன்சராகவும் உண்டு பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.